செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்ப்போம். ராகு கேது இரண்டு கிரகங்களும் பொதுவாக இதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிழல் கிரகங்களுக்கு உருவம் என்பது எப்பொழுதுமே தெரியாது. இன்னொரு திடப்பொருளின் மீது இந்த கிரகத்தோட நிழல் படும்போதுதான் இந்த கிரகம் இங்கே இருக்கிறது என்று தெரியும். அதால் கண்ணால் தெரியும். ஆனால் இந்த ராகு கேது என்றால் என்னவென்றால், சந்திரன் செல்கின்ற பாதை, பூமி செல்கின்ற பாதை, இந்த இரண்டும் வெட்டுப்படுகின்ற இடம்தான் ராகு கேது என்று கூறுவார்கள். இந்த நிழல் கிரகங்கள் என்பது நாம் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அதை தான் நம்ம நிழல்களாக பாவிக்கிறோம். அதாவது நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன் கொடுப்பவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆகவே தான் நம்முடைய பாவங்களும் நம்முடைய புண்ணியங்களும் நமக்கு நிழல்களாக வருகின்றது என்பதுதான் இந்த ராகு கேது என்பதன் அர்த்தம். ராகு என்றால் பிரம்மாண்டம் என்று பொருள், கேது என்றால் கடைசியான நிலை என்று பொருள். கேள்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது என்றும், அதன் பிறகு நமக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு என்றும் கூறுவார். அதைத்தான் ராகு கேதுக்கள் என்று கூறுகிறார்கள். பொதுவாக எல்லா கிரகங்களும் பிரதட்சிணமாக நேராக சுற்றும் போது ராகு கேதுக்கள் நிழல்களாக இருப்பதனால் அது பின்பக்கமாக, அதாவது அப்பிரதட்சிணமாக சுற்றுகிறது. அதன்படி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். எப்பொழுதுமே குரு பகவான் எப்படி வருடத்திற்கு ஒரு முறை மாற்றமோ, அதாவது தோராயமாக வருடத்திற்கு ஒரு முறை மாற்றம், சனி பகவான் தோராயமாக 2.5 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றம். ஆனால் ராகு கேதுக்கள் சரியாக 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மாற்றமடைகிறது. அதில் மிக பிரதானமானது திருநாகேஸ்வரம், இது ராகுடைய ஸ்தலம் என்றும், காளஹஸ்தி கேதுவுடைய ஸ்தலம் என்றும் கூறுவார்கள். அந்த 2 ஸ்தலங்கள் மிக மிக முக்கியமானது. வைஷ்ணவத்தை பொறுத்தவரை, அதாவது வைஷ்ணவர்களை பொறுத்தவரை, திருமலையப்பன், அதாவது ஏழுமலையான் கோயிலில்தான் அங்கே பெருமாளுடைய 2 கைகளிலும் ராகுகள் இருக்கிறது, ராகு கேதுக்கள் இருக்கிறது, அதாவது பாம்பு இருக்கிறது. அதை ராகு கேதுக்குள் ஸ்தலம் என்றும் கூறுவார்கள். அது மாத்திரமில்லாமல் பாம்பனை மீது பள்ளி கொண்ட பெருமாள் எங்கு இருந்தாலும் அத்தனை இடமும் ராகு கேதுக்கள் ஸ்தலம் என்று கூறுவார்கள். ஆக ராகு கேது என்றால் பொதுவாக இது பாம்பு கிரகங்கள் என்று பொருள். அஸ்வினி பரணி கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்த மேஷராசி என்பர்களே, மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை விரயஸ்தானத்திலே இருந்த ராகு பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும், விரயம் கிடைக்கும், இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய ராகு பயிற்சியாக இருக்கிறது. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே இந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வருவதனால் பூர்வ புண்ணிய சொத்துக்களின் மீது மிக மிக எச்சரிக்கை தேவை. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பற்றி பேசும்போது தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் கர்ப்பிணி பெண்கள், அதாவது இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு கர்ப்பம் இருந்தால் கர்ப்பிணி பெண்கள் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. வெகுதூர பிரயாணத்தையும் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ரிஸ்கான அந்த பிரயாணத்தையும் தவிர்ப்பது நல்லது. இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக தொழில்துறையில மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். தொழில்துறையில் இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது இருக்கின்ற தொழிலை சிறிது மாற்று செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். சம்பள உயர்வு என்பது நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த ராகுகேது பயிற்சியின் காரணமாக அந்த ராகுவுக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை 48 நாட்களுக்குள் நடத்தி முடித்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் நடுவில் யாராவது குழப்பம் விளைப்பதற்காக எதிர்பார்ப்பார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே தான் குழந்தை கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியம் ஒருவேளை உருவானால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வளைகாப்பு, சீமந்தம் போன்ற விஷயங்களை எல்லாம் அதிகமாக படாடபமாக செய்யாமல் மிகவும் எளிமையாக செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் திருஷ்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
வீடு மனை இதுவரை வாங்காதவர்களுக்கு இனிமேல் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி வீடு மனைகள் வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம். பழைய வாகனங்கள் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக விவசாய நிலங்களில் இதுவரை போர் போட்டு தண்ணீர் வராத இடங்களில் கூட இனிமேல் நல்ல நாளில் ஜலராசிலே சந்திரன் இருக்கும் போது அல்லது ஜனராசியில் லக்னத்தை அமைத்து போர் போட்டால் நிச்சயமாக சுவையான குடிநீர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் வயதானவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கும் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பு நீங்கள் இருக்கின்ற ஊரை விட்டு சிறிது தூரமாக செல்ல வேண்டியிருக்கும். இருந்தாலும் வேலைவாய்ப்பில் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அணிமாற்றம் செய்தாலும் நிச்சயமாக நீங்கள் சென்ற காலங்களை விட நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக அடைவீர்கள் என்பது நிச்சயம். இந்த வருடம் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் எந்த காரியங்களாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கு ராகுடைய பார்வையும் இருக்கிறது. 7ஆம் இடத்துக்கு கேதுவுடைய பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்துக்கு கேதுவுடைய பார்வை இருப்பதனால் மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் அந்த கேது பகவான் குருவை பார்ப்பதனால் அந்த குரு கொடுக்கூடிய நன்மையும் சேர்த்துத்தான் கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை வந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கூட்டு வியாபாரத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கணக்கை சரியாக பார்க்காவிட்டால் ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு ராகுடைய பார்வை இருப்பது பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். இரவு நேர பிரயாணங்கள் நீங்கள் செல்லும் போது நீங்களாக செல்லாமல் டிரைவரை வைத்துவிட்டு செல்வதுதான் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது ஆயுஸ்தானம். அந்த ஆயுஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறார். ஆகவே இரத்த ஓட்டத்தில் சிறிது பாதிப்புகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே அதிகமான காரமான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் இரத்த ஓட்டம் சீரடைவதற்காக தினசரி வாக்கிங், அதாவது நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. மேலும் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழரை சனி என்பது காரிய தாமதத்தை ஏற்படுத்தும் கொடுக்குமே தவிர பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. முக்கியமாக சிறு வயதில், அதாவது 20 வயதுக்குள் அந்த ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தால் பிரயாணத்தில் எச்சரிக்கை தேவை. 20 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஏழரை சனி பொங்கு சனியாக மாறும். அதன் பிறகு வயதானவர்களுக்கு அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடத்துக்கு செல்லக்கூடாது. அவ்வளவுதே தோஷம் தெரியுமே தவிர வேறு பிரச்சனைகள் தராது. அதற்கு பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக அடுத்த ராகுகேது பயிற்சி வரையும் நிச்சயமாக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த பரிகாரங்களின் மூலமாக மேஷராசியிலே பிறந்தவர்கள் 60% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.